Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா permanent delete பண்ண உங்களோட Instagram அக்கவுண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் யூசர் நேம். அது யூசர் நேமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. அப்படி இல்லனா வந்து மொபைல் நம்பர் அப்படி இல்லனா மெயில் ஐடி. அதாவது அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லனா மெயில் ஐடி அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் நேம். இந்த மூணுத்துல எதனா ஒன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பெர்மனன்ட்டா delete பண்ணி 30 நாள் கிராஸ் பண்ணிருக்க கூடாது. அப்படி கிராஸ் பண்ணாம இருந்தா மட்டும் தான் இப்போ நான் சொல்ல போற மெத்தட்ல உங்களுக்கு Instagram அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும். ஒருவேளை 30 நாள் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படினாக்கா Instagram சைடுல இருந்து உங்களோட அக்கவுண்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியாது. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ உங்களோட Instagram அக்கவுண்ட்டை ரெக்கவர் பண்ணனும். அதாவது delete ஆன Instagram அக்கவுண்ட்டை ரெக்கவர் பண்ணனும் அப்படினா உங்களோட Chrome browser வந்துருங்க. அதுல நியூ tab ஓபன் பண்ணி அதல instagram.com அப்படினு சொல்லி டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படினா some results வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்க இந்த Instagramன்றத கிளிக் பண்ணீங்க அப்படினா Instagram லாகின் பேஜ் Chromeல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். சோ இந்த லாகின் பேஜ்ல தாங்க வந்து நம்மளோட அக்கவுண்ட் ரெக்கவர் பண்ண போறோம். நான் முன்னே சொல்லிருப்பேன் ஒண்ணுமே இல்ல லாகின் பண்ற process தான். யூசுவலா நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படினா என்ன பண்ணுவீங்களோ லாகின் பண்றதுக்கு அதே process தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் அந்த 30 நாளைக்குள்ள. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அது கீழ ஒரு பாக்ஸ் இருக்கும். கீழ இருக்கிற பாக்ஸ் பாஸ்வேர்ட் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா யூசர் நேம்க்கு இருக்கும். சோ உங்களோட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா மேல என்டர் பண்ணீங்க. ஒருவேளை உங்களுக்கு யூசர் நேம் தெரியல அப்படினாக்கா உங்களோட மொபைல் நம்பரோ அப்படி இல்ல மெயில் ஐடி வந்து கொடுத்திருப்பீங்க உங்களோட அந்த அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு. சோ அந்த மொபைல் நம்பர் அப்படி இல்ல மெயில் ஐடி அதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்கும். சோ கரெக்ட்டான பாஸ்வேர்ட் என்னவோ அதை என்டர் பண்ணிட்டு கீழ இருக்க லாகின் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினாக்கா wants to continue using this account அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஐ மீன் ஒரு பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ட் மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். சோ இதுல என்ன சொல்லிருக்கோம் அப்படினாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் அதாவது உங்களோட Instagram அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிஷன் பண்றதுக்கு நீங்க ரெக்வெஸ்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க. அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படினு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெளிவாவே மென்ஷன் பண்ணிருக்கும். சோ இந்த டேட்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட அக்கவுண்ட் வந்து எடுத்துக்கிறதா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எடுத்துக்க முடியும். அப்படி இல்ல அதாவது நீங்க வந்து இந்த அக்கவுண்ட் வந்து இந்த டேட்க்குள்ள எடுத்துக்கல அப்படினாக்கா உங்களோட போஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அக்கவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த டேட் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடும் அப்படினு சொல்லிருக்கு. சோ இந்த மெசேஜ் கீழ பேக் டு லாகின் ஒரு ஆப்ஷனும் கீப் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பேக் டு லாகின் கொடுத்தீங்க அப்படினாக்கா திரும்ப லாகின் பேஜ்க்கு வந்துரும். நம்ம வந்து நம்மளோட அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும். அதனால கீப் அக்கவுண்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி அகைன் வந்து Chrome பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஆயிடும். அது லாகின் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. திரும்ப நீங்க Instagram அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி அதுல வந்து உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதே process வந்து பாத்தீங்கன்னா நீங்க Instagram அப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க Instagram அப்ளிகேஷன் வந்து அக்கவுண்ட்டை delete பண்ணிட்டு Instagram அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா Chromeல சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட Instagram அப்ளிகேஷன் இருக்கு அப்படினாக்கா உங்களோட Instagram அப்ளிகேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாகின் process வந்து பண்ணி பாத்தீங்க அப்படினா மேபி அங்கேயே ரெக்கவர் ஆயிடும். ஒருவேளை அங்க ரெக்கவர் ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த Chromeல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ஏதாச்சும் மறந்துடுச்சு அப்படினாக்கா கீழ வந்து forget password அப்படினு சொல்லிட்டு இந்த லாகின் பேஜ்லயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஏனா பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும். இதுல ஏதாச்சும் ஒன்னு வந்து தப்பாச்சு அப்படினாலும் உங்களோட அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் ஆகவே ஆகாது. இந்த ஒரு வீடியோல பெர்மனன்ட்டா delete பண்ண உங்களோட Instagram அக்கவுண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற டெக் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.